ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுகர் பீடு வந்து எப்படி ஷேப்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் ஒரு பிகினருக்கு எந்தெந்த டவுட்ஸ் வருமோ அது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த திலகம் ட்ராப் ஷேப்பும் அண்டு ஸ்கொயர் ஷேப்பும் நான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக இந்த சர்க்கிள் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் பீட் லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சுகர் பீட் லோட் பண்ணுறது வந்து நான் போன வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீடிலோட ஹூக் பார்ட் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சுகர் பீடை வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து சுகர் பீடு வந்து நீடில் இன்சர்ட் ஆகிட்டே வரும். இன்றைக்கி வந்து நான் ஆன்டி கலர் சுகர் பீடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. நம்ம சுகர் பீடு மட்டுமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேறு மாதிரி நீங்கள் சுகர் பீடு ஜம்கி அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுகர் பீடோடைய ஹோலில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மோதிர விரலில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றா எடுக்கிறது. ஸோ இந்த 2 மெத்தடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து இதை நீங்கள் 2மே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 பீடு 7 பீடு அந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ட்ராப் பீடில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராப் பீடில் போடுறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்து நீங்கள் வரைஞ்சதுலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து 2 சுகர் பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து பிசுறு வரும். ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறது தெரியாது. கர்வ் பாயிண்டில் எப்படி கொடுக்கறதுங்கிறது தெரியாது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கவனமாக பாருங்கள். நம்ம வரைஞ்சிருக்கிற லைனை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப போட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நீடில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் திருப்பிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த காட்டன் த்ரெட்டு வந்து அதிகமாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு ஹாஃப் ரொட்டேட் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ அந்த ரொட்டேட் பண்ணுறது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த கட் ஆகிற இஷ்யூலாம் வரவே வராது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நீடில் வந்து ஒரு அதோட ஹூக் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பீட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இவ்வளோ தூரம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 பீடு அந்த மாதிரியிலேருந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதிகமாக வந்து நம்ம த்ரெட்டை வந்து மேலே எடுக்கவே கூடாது. ஸோ ரொம்ப பொறுமையாக ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மோதிர விரலை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அளவாக 2 பீடு மட்டும் விழுகும். ஸோ சுண்டு விரலில் வந்து கீழே வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா எடுக்கும்போது வந்து பிசுறு வரும். அதாவது வந்து ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே வரும் பஞ்சு மாதிரி. இது எப்படி வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே அந்த பீடுக்கு கீழே தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வந்து மாட்டிகிட்ருக்கும். ஸோ நீங்கள் அதை 2யுமே பிடிச்சி சேர்த்த மாதிரி மேலே இழுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும். நீங்கள் அப்படியே கோர்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பீடு கண்டிப்பாக அந்த ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து பத்தாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து பிசுறு வந்துச்சுனாலுமே கூட நீங்கள் அந்த த்ரெட்டை கரெக்டாக மேலே எடுத்துருங்க. ரெண்டு பீடாக மட்டும்தான் நீங்கள் போடணும். 3, 4ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபினிஷிங்கே நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை வந்து ஷேக் பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஷேப்ஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து எந்த ஒரு ஷேக்கிங்குமே இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப கீழே ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். பிடிச்சி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா த்ரெட்டு வந்து கட் ஆயிருங்க. இந்த அளவுக்கு வந்து த்ரெட்டை நம்ம லூஸாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கீழேயும் மேலேயும் போயிட்டு வருதுன்னு. நம்ம இந்த அளவுக்கு வந்து த்ரெட்டு எந்த ஒரு பீட் போட்டதுக்கப்புறமே செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடச்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது 3 அதாவது வந்து அக் ஷேப்பில் இருக்கணும். தமிழ் லெட்டர் அக் ஷேப்பு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் போடலாம். பாருங்கள், இதை நான் ஷேக் பண்ணி கூட காட்டுறேன். எந்த ஒரு ஷேக்கிங்குமே இருக்காது. நம்ம இந்தளவுக்கு போடணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் போட போகிறோம். ஸ்கொயர் ஷேப்லேயுமே வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன் வந்து நான் அதிகமாக ஷேப் கொடுக்கல அப்படின்னா, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்து இந்த 2 ஷேப் போதும். நம்ம ரொம்ப கசகசன்னு வந்து போட்டு உங்களோட டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணல. நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் ட்ரை பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது த்ரெட் ஒர்க்லேயே. இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து இந்த சேனலை பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டார் ஷேப்பு அந்த மாதிரி எக்ஸகன், பென்டகன்னு உங்களுக்கு எந்த ஷேப் கிடைச்சாலுமே போட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம டிசைனும் போடுறதுனால நம்மளுக்கு இந்த 2 ஷேப் மட்டுமே போதுமானது. இப்போ வந்து நம்ம ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வரைஞ்ச வரைக்குமே வந்து நான் பீட் ஒர்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இதுக்கு இந்த த்ரெட் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதுக்கு மேலே, ஓகேங்களா, மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க பக்கத்துலேயே. திருப்பியும் இது கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த லைனுக்கு உள்ள, ஓகேங்களா, நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த எட்ஜில் ஒரு பீடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம எதுக்காக கம்பல்சரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து 4 சைட்லேயுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து நீடியில் வந்து நம்மளால் 4 டைரெக்ஷன்லேயுமே வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பியும் நம்ம வந்து டைரெக்ஷனை மாற்றணும். ஸோ மேலே ஒரு ஸ்டிச்சு, இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கே நான் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்ளை பண்ணணும், திலகம் ஷேப்பில் அப்ளை பண்ணணும், ஒரு மோட்டிஃபில் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பீட் ஒர்க் பண்ணாலும் எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே இதுதான் ரூல்ஸு. ஸோ இடையில வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய ஓன் ப்ளவுஸே நீங்களே டிசைன் பண்ணிக்கணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ப்ரூச் கிளாஸுமே ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் கற்றுக்கோங்க. உங்களுக்கு நீடில் வந்து ஸ்பீடு வரணும் அப்படின்னா இதுலேயுமே இந்த பீட் நீடில்லையுமே நீங்கள் வந்து த்ரெட் சுற்றி வச்சுக்கலாம். த்ரெட் எப்படி வந்து நீங்கள் ரேப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும், மேலே ஒரு ஸ்டிச்சு, அதை அப்படியே நம்ம இடத்துல வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு இந்த வந்து பஞ்சு மாதிரி ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் வருது. இதை நான் வந்து பீட் ஒர்க் பண்ணணுன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்து பத்தாது, அந்த த்ரெட்டோட ஸ்ட்ரென்த்து. மீதி த்ரெட்டு வந்து இந்த பீடு கீழே தான் லாக் ஆகிருக்கு. நான் கரெக்டாக எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பீடு வந்து நம்ம போடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து த்ரெட் கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கட் ஆகலை, நானே வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறேன். நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கீழே வந்து உருவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மேலே இருக்கிற த்ரெட் அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு எண்ணாட் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பீடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பலாம் இழுக்காதீங்க, ரொம்ப அழுங்காமல் ஒரே ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு அந்த மாதிரி மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்தோம்னா மேலே நீட்டிகிட்டு இருக்கிற த்ரெட்டு வந்து கீழே போயிடும். ஆனால் வந்து அந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது, நீடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணாட் போட போகிறோம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு த்ரெட்டு போதும். ஸோ அதனால் என்னால் இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட முடியும். ஸோ அதனால் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட த்ரெட்டு வேணும்னா இன்னும் 4 பீடு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், என்ன இழுத்தாலும் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், நான் ஷேக் பண்ணி கூட காட்டுறேன், ஷேக்கே ஆகாது. இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக த்ரெட்டை எப்படி நாட் பண்ணுவோமோ அதே மாதிரி நாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடுக்குள்ளே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கோணலாக வரும் நீங்கள் போடுற ஸ்டிச்சு. 1 இல்லை 2 பீடுக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என்ன பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம மற்றபடி கம்மெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ப முடியாது. கஸ்டமர் வந்து பீடு வந்து கலண்டுருச்சுன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எண்ணாட் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்பவும் போல் அந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வச்சு நம்ம எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.